பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகள் இருப்பீர்கள் என்றார். இயேசுப்பா இந்த பூமியில் தம்முடைய வேலையை முடித்து பரலோகம் போவதற்கு முன்பதாக பேசின கடைசி வார்த்தை இதுதான். அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியினர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நமக்கு தெரிகிறது. பரிசுத்தாவியினர் இல்லாவிட்டால் நம்மளால் இந்த பூமியில் உண்மையாக வாழ முடியாது, உத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தாவினர் இல்லாவிட்டால் நம்மளால் இயேசப்பாவுக்கு சாட்சியாக இருக்க முடியாது. மைக்கு பிடிச்சி சாட்சி சொல்லலாம், ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கு முன்னாடி நம்ம சாட்சி சொல்லலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். பாருங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வர வேண்டுமானால் அவர்கள் காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப அவசியம் தேவை. ஜெபத்தில் காத்திருக்கணும். கொஞ்சம் நேரம் உட்காந்து நடந்து ஜெபம் பண்ணத்தில் செகண்டரி, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் கூடி ஜெபம் பண்ணத்தை கூட பெருசாக எடுத்துக்க மாட்டேன். பர்சனலாக ஒருத்தர் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இட்ஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏசப்பா வழக்கத்தின்படியே ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபிப்பதற்காக ஒரு இடம் தெரிந்து வைத்திருந்தால் அந்த இடத்துக்கு போனார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய அற்புதங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இது பொல்லாங்கு நிறைந்த ஒரு உலகம். எங்கே பார்த்தாலும் மாய்மலமாக இருக்கக்கூடிய ஜனங்கள், அதுவும் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ரொம்ப அதிகமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் வேஷங்களும் ஆசைகளும் சினிமாவுக்களும் உலக ஆசைகளும் எல்லாமே இந்த பஸ்ஸில் போக பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. ரட்சிக்கப்பட்டவனும் இந்த பஸ்ஸில் இருக்கிறாங்க, அவங்களும் அதை பார்க்க தான் செய்கிறாங்க. ரீல்ஸுன்ற ஒரு மோகம், ஏதோ ஒன்று அந்த மொபைலில் வரதை கண்ணாபின்னு பார்த்துட்ருக்காங்க. இதை பரிசுத்தாவியானவர் அருவருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவுக்குள் இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்கு அச்சடையாளமாக நமக்கு முன்மாதிரியாக இயேசுவை தான் வைத்தார். அந்த இயேசப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நல்லா தெரியும். அந்த கிருபைகளும் இரக்கங்களும் நமக்குள் இல்லாவிட்டால் பேசுகிற அந்நிய பாஷை நம்மை பரவத்துக்கு கூட்டிகிட்டு செல்லாது. நாம் அந்நிய பாஷை மூலமாக பேசி உரைக்கிற திருக்கதரிசன வார்த்தைகள் நம்மை பரவத்துக்கு கூட்டி போய் செல்லாது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற கவனமாக இருக்கணும். அதில் பரிசுத்தாவிகளுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியது, அதிசயத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏசப்பா அந்த இடத்துல வர்றாரு. மீன் பிடிக்க முடியாது வலைகளை போடுறதுக்கு அவர் ஒன்றும் பிளான் பண்ணல. ஆனால் அடுத்த நாள் வரும்போது வலையை அலசி ரெடியாக இருக்கணும், அப்போ தான் அந்த வேலையை பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு வீடுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் கூட்டிட்டு அந்த குப்பையை தூக்கி மூலையில் வச்சுருப்பாங்க. அது சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா துணி ஞானசனம் எடுத்துகிட்டு இருக்கும். மனுஷனை கூட ஞானசனம் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷத்தில் தூக்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் சில இடங்களில் துணி ஞானசனம் எடுக்கும். 1 நாள் 2 நாள் 3 நாளும் ஊற வச்ச துணி அப்படியே தான் கிடக்கும். அதை எடுத்து துவைக்கணுன்ற ஒரு புத்தியே வராது. இவங்களுக்குள்ளே அந்நிய பாஷை பேசி என்னங்க வரப்போகுது? சிலர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே சமைச்சிட்டு இருப்பாங்க. மூஞ்சி எங்கேயாவது ஒரு மூலையில் வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க. எங்க இவங்களுக்குள்ளே அந்நிய பாஷை என்ன வரப்போகுது? பரிசுத்தம் எப்படி இங்கே கிரியை செய்வார்? நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு போகிற சபையில் ஒரு க்ளீனாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அட்லீஸ்ட் எடுத்து கூட்டணும், ஒரு க்ளீன் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும். க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் செய்வீங்களா? பரிசுத்தம் விடுறது கிரியை செய்வாரா? பரிசுத்தாவியான வரும்போது தான் நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பாருங்கள். ஏசப்பதில் வந்து அந்த அலசிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனை பார்த்து தள்ளி கொண்டு போப்பா, நான் மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. மெசேஜ் கொடுத்தாச்சு, எல்லோரும் போயிட்டாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட்டுன்றாரு. ஆண்டவரே, ராமுழுது பிரயாசப்பட்டு என்ன ஒன்றாகப்பட உடைய வார்த்தையின் பேரில் வலையை போட்டுன்றார். என்ன அங்கே அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சுன்னு தெரியல, அது எழுதப்படலை. ஆனால் உடைய வார்த்தையின் பேரில் வலையை போட்டேன்னு சொன்ன உடனே அவர் வலையை போடுறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுற அளவிற்கு அந்த வலை அற்புதமாய் மாறினது. அதுக்கு முன்னாடி வலையை போட்டார். அது பேதுரு வலை. இப்போ அந்த மீன் எல்லாம் ஒன்றா சேருது. ஏன்பா இப்போ பேதுரு வலையை போடலை, நம்ம இந்த பூமியில் படைச்சாரு அந்த தெய்வம் தான் வலையை போட சொல்லிட்டாரு. அதனால் எல்லா மீனும் ஓடி வாங்க, யாரும் வலையை கட் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும், அமைதியாக அந்த வலையில் எல்லோரும் மாட்டிக்கணும், எல்லாம் ஓடி வாங்கன்னு தலைமை மீன் சொல்லிடுச்சு. தலைமை மீன் சொன்ன உடனே எல்லா மீனும் குடு 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 குடுன்னு ஓடி வந்துடுச்சு. நீங்கள் இது போய் பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க.
ஏசப்போடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியா. அவ்வளோ மீன் வந்தும் வலை கிளியிலைங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த பரிசுத்தாவின் வரும்போது பலனடைவார்கள். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்யும். நீங்கள் எருசலேமில் சாட்சியாக இல்லையா, ஜெப வாழ்க்கையில் சபையில் சாட்சியாக இல்லையா, பரிசுத்தாவின் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் சாட்சியாக இருக்கணும். உங்களை யார் வேணால் ஏற்கணும். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மூஞ்சி தூக்கி வைக்காதீங்க, சண்டை போடாதீங்க, சச்சரவாக இருக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, உருன்னு இருக்காதீங்க. அன்பாக பழகுங்க, பாசமாக பழகுங்க, நேசமாக பழகுங்க, எல்லாத்துலையும் அழகாக இருங்க. அதான் பரிசுத்தாவியானவர். இங்கே ஒன்று அங்கொன்று மாட்டி கோல் சொல்லி தெரியாதீங்க. உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க. எருசலேம் யூதேயாவிலும் உறவுகளில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உறவுகளை உண்மையுத்தமாக இருக்கணும். மாய்மலமாக பேரை சொல்லிட்டு மாமா அத்தா அப்படின்னு பேர் சொல்லிருக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சமரியாவிலும் உலக மக்கள் நாம் எப்படி பழகிறோம்? கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறதா, நம்முடைய அன்பு வெளிப்படுகிறதா? பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்பா, இந்த வார்த்தை மூலமாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் பிதாவே. ஆமென், ஆமென்.